மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே, ஒரு நல்ல தலைப்புங்க. குடும்பத்தினுடைய மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் ஆண்களா பெண்களா அப்படின்னு தான் கேள்வி. நடுவர் அவர்களே, நாங்க மறுக்கலைங்க. சிவகுருநாதன் வந்து சொல்லும் பொழுது குடும்பத்துக்கு தேவையான உணவு, உறைவிடம், உடை எல்லாத்தையும் வாங்கி தர்ற குடும்ப தலைவன் ஆண்கள் தானே அப்படின்னு சொன்னார். இதை நாங்க மறுக்கல. நீங்க தான் குடும்பத்தினுடைய ஆணிவேர், நீங்க தான் குடும்பத்தினுடைய அஸ்திவாரம். ஆனா பெரும்பாலான வீடுகள்ல இந்த அஸ்திவாரம் 6 மணிக்கு மேல ஆடிட்டு வருதே. இந்த கொடுமையை நாங்க எங்க போய் சொல்றது? 5:45 மணி வரைக்கும் ஆடாத. ஒரு புள்ளி விவரம் நடுவர் அவர்களே, 8 மணி நேரம் வேலை இல்லைங்களா, அதனால 6 மணிக்கு மேல ஆடிட்டு வருது. இதை நாங்க எங்கப்பா போய் சொல்றது? உண்ண உணவு ஒரு மனசாட்சியோட பேசணும் தம்பி. உண்ண உணவு நீங்க தான் தயார் பண்ணி கொடுக்குறீங்களா? ஒரு 10 நிமிஷம் சாப்பிட்றதுக்கு நடுவர் அவர்களே, பல மணி நேரம் நாங்க அடுப்பு நெருப்புல அக்னி தவம் செய்யறோங்க. நல்லா வாய்க்கு ருசியா வக்கனையா ஆக்கி போட்டா நல்லா சாப்பிட்டுட்டு அந்த 3 பேரையும் பாருங்க, தொப்பையும் தொந்தியுமா வந்து உட்கார்ந்துட்டு, சேர்ல உட்காருங்க ஐயா, நான் சேர் முழுக்க உட்கார்ந்துட்டு, எங்க வீட்டுல அரிசி மூட்டை இப்படிதான் சாட்சி போட்டிருப்போம், வந்து உட்கார்ந்துக்கிட்டு ஒரு மனசாட்சியே இல்லாம உண்ண உணவு ஆண்கள் தான் தருகிறோம். என்ன தம்பி பேச்சு? அம்மா 3 பேர்ல இந்த ஒரு தம்பி அப்படி தெரியல. அப்ப நீங்க என்ன சொல்றீங்கிற மாதிரி அர்த்தம் ஆகுது. உங்களை சொல்ற கேட்டுக்கங்க. நீதிபதிகளை விரோதித்துக் கொள்வது நல்ல பழக்கம் அல்ல. நடுவர் அவர்களே, இந்த பட்டிமன்றம் முடியும் வரை நீங்கள் ஆணாகவும் இல்லாமல் பெண்ணாகவும் இல்லாமல் இந்த திருச்செங்கோட்டிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய அர்த்தநாரி ஈஸ்வரராக இருப்பதால் நான் சொல்வது எதுவும் உங்களை குறிக்காது என்ற உறுதியை நான் வழங்குகிறேன். ஒரு நாள் நாங்க இல்லைன்னு வைங்க, இவ்வளவு குறை சொன்னீங்களா தம்பி, ஒரு நாள் நாங்க இல்லைன்னா பொழப்பு நடத்துவீங்களா? இந்த சிவாங்க எப்ப பார்த்தாலும் அக்கா எங்க வீட்டுக்கு வாங்கக்கா, ஒரு நாளைக்கு எங்க வீட்டுக்கு வாங்கக்கா, அந்த பக்கம் பாப்பநாயக்கம்பாளையம் வந்து எங்க வீட்டுக்கு வாங்கக்கா. ஒரு நாள் போயிட்டேன், தம்பியோட மனைவி ஊருக்கு போயிட்டாங்க. ஐயோ அக்கா வராதக்கா வந்திருக்கிறீங்க, இருக்குக்கா தோசை சுட்டு போடுறேன். தம்பி உனக்கு எதுக்கு சிரமம், நான் இன்னொரு நாள் வர்றேன், கம்முன்னு இருங்கக்கா. பாப்பநாயக்கம்பாளையத்திலேயே தோசை சுடுறது நான் தான் எக்ஸ்பர்ட் அப்படின்னு ஒரு தோசையை சுட்டு போட்டாருங்க நடுவர் அவர்களே. அகில உலகத்திலேயே நான் அப்படி ஒரு தோசையை பார்க்கல. ஓரமட்டிக்கு கிடந்துச்சு, நடுவுல மாவு அப்படியே இருந்தது. தம்பி எப்படிப்பா சுட்டேன்? அக்கா இப்படித்தான் சுட்டேன், அடுப்படியில கூப்பிட்டு போய் காமிச்சாரு, தோசைக்கல்ல தலைகீழ போட்டு தோசை சுட்டு இருந்தாரு. நாங்க இல்லைன்னா ஒரு நாள் பொழப்பு நடத்த முடியாது. ஒண்ணு இல்லைங்க, ஒரு நாள் தாங்க எங்க அம்மா வீட்டுக்கு போயிருப்போம். வந்து பார்த்தா வீடா இருக்குங்களா, அலங்கோலமா கிடக்கு. அவுத்து போட்ட லுங்கி இருக்குது பாருங்க, அப்படியே ரவுண்டா கிடக்கு. இந்த தேசிய கொடியில் இருக்கிற அசோக சக்கரம் ரவுண்டா இருக்கிற மாதிரி அப்படியே ரவுண்டா இருக்கு. வருவாங்க, அதுக்குள்ள நிப்பாங்க, கட்டுவாங்க, திரும்ப அவுத்து விட்டுட்டு அப்படியே போயிருவாங்க. சாப்பிட்டு போட்ட எச்ச வட்டல் காஞ்சு கருவாடாய் கிடக்கு. குடிச்சு போட்ட எச்ச டம்ளர், காப்பி டம்ளர்ல லட்சக்கணக்கான எறும்பு மொச்சிட்டு இருக்கு. எங்களுக்கு 2 கை வத்தாதுங்க வேலை செய்யறதுக்கு. பத்ரகாளி மாதிரி 12 கை எங்களுக்கு தேவைப்படுது. இந்த பெண்ணால குடும்பத்துல மகிழ்ச்சி இல்லையா? இன்னொன்னு கேட்கிறேன், எங்களுக்கு தாரம்னு ஒரு வேருங்க, தாரம்னு ஒரு வேர் இருக்குது. அன்பை தாரோம், 50 பவுன் தாரோம், கல்யாண செலவுக்கு 5 லட்சம் தாரோம், சீர்சனத்தியா 2 லட்சம் பொருள்களை கொண்டு வந்து தாரோம். உங்க பேர் சொல்ல 10 மாசம் புள்ளைய சுமந்து பெத்து தாரோம். இவ்வளவு நாங்க தரோம் இல்லையா? இது மகிழ்ச்சி இல்லையா? நீங்க ஒரு 3 முழ கைத்த கட்டுறீங்க, மஞ்ச கைத்த கழுத்துல கட்டுறீங்க. கட்டுன உடனே எங்களை எப்படி கண்ணின் மணி போல எங்களை பொத்தி பொத்தி வளர்க்கிறாரு எங்க அப்பா. பாசத்தை ஊட்டி ஊட்டி வளர்க்கிறாரு. அந்த 3 முடிச்சு போட்ட உடனே முதலால என்ன எங்க பேர் மாறுதுங்க, எங்க அப்பாவோட இன்சில் மாறுது. கல்யாணம் பண்ண மறு நிமிஷத்துல இருந்து எங்க அப்பாவோட இன்சில் எங்களுக்கு கிடையாது, உங்களுடைய இன்சில். சோந்தாமணி சுப்பிரமணியம், மிஸ்ஸஸ் சுப்பிரமணியம், இதுதாங்க எங்களுக்கு பேரு.
பேரை விட்டு கொடுக்குற ஒரு நன்றி அதாவது வேண்டாமா? ஓ. கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க அப்பன் குலசாமி தான் எங்களுக்கு குலசாமி. கல்யாணம் பண்ண மறு நிமிஷமே உங்க குலம் தலைக்கோணுங்கிறக்காக உங்க குலசாமியை எங்க குலசாமியை நாங்க ஏத்துக்கிறோமா இல்லையா? இல்ல அந்த நன்றிக்காவது நீங்க சொல்ல வேண்டாமா? என்ன வந்து சொல்லிட்டு இருக்கிறீங்க எல்லாமே நாங்க தான் தரோம். எந்த காலத்துல இருக்கிறீங்க? இதனை ஈசன் படி இழந்து இதிகாச காலமா? ரேஷன் படி இழக்கிற 2 கட்ட காலம். இன்னைக்கு நாங்களும் வேலைக்கு போயிட்டு இருக்கிறோம். இந்த 2 பேர் வேலைக்கு போற வீடுல ஒரு பெண் என்ன பாடுபடுறாங்க தெரியுங்களா நடுவர் அவர்களே? தாமரைன்னு ஒரு பெண் கவிஞர் எழுதினாரு. நிற்க நேரமில்லை, நினைத்து பார்க்க தெம்பில்லை, ஓட்டமே கால்களுக்கு செருப்பு, மறதியே நினைவுகளுக்கு மருந்து, காப்பிக்கு கத்தும் கணவன் சீருடை காணவில்லை என்று சீரும் வாரிசுகள், இடையிடையே மருந்து மாத்திரை கொடுக்க வேண்டிய மாமன் மாமிகள், அடுப்பில் கொதிக்கும் பருப்பு, அசந்தால் பொங்கும் பால். இந்த பாலு புருஷனும் ஒண்ணுங்க, பொங்குன்னு பார்த்துட்டே இருப்போம், பொங்கவே பொங்காது, சனிய பொங்காதுன்னு திரும்புவோம், படக்குன்னு ஒங்கிருங்க. என்ன பாடுபடுறோம். இன்னைக்கு நானும் கல்லூரி பேராசிரியருங்க, வேலைக்கு போறதுக்கு 4 மணிக்கு எந்திருக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் 4 மணிக்கு எந்திருக்கிறேன். ஓடி வேலையை செஞ்சுக்கிட்டு எங்க 7:30க்கு தான் எந்திரிக்கேன். 8 மணிக்கு பாத்ரூம் போகும்போது எல்லாம் வேஸ்ட் சோப்பு தண்ணி விளாவி வைக்கணும், அத்தனையும் எடுத்து வச்சுட்டு கம்ப்யூட்டர் யுகத்துல முதுகு வேற வைக்கணும். நிப்பார் இப்படி வேட்ட கருப்புராயிஞ்சாமி ஏட்ட கையில அருவாள் மட்டும்தான் இல்லை. கேட்டுட்டு ஒரு வார்த்தை கேட்பார், இவ்வளவு அழகாக முதுகு தேய்க்கும் செப்படி வித்தையை எங்கடி கத்தா என வைரமுத்துக்கு அடுத்த வாரிசு வரு. நான் சொல்லுவேன், என் ரூட்ல 10 எரும மாட்டை நான் தான் தேய்ச்சு குளிச்சுக்கிட்டு இருந்தேன்னு. அதுக்கும் பரபரப்போட பதில் சொல்லிட்டு ஓடி வந்த இங்க தோசை கறி கிடக்கு. கருகின தோசை எனக்கு எடுத்து வச்சுட்டு அடுத்த தோசை ஊத்தையில என் பிள்ளை ஓடி வந்து, அம்மா சீப்பக்கான தலையிலேயே சீப்பு இருக்கு, சனியனே தலையிலேயே இருக்குது ஓடுறி. அதை விரட்டி விட்டு தோசையை திருப்பி போட்டா என் பையன் கத்துவா, அம்மா என்ற சாக்ஸ காணோன். ஓடி போய் சாக்ஸை எடுத்துட்டு வந்து தர்றதுக்குள்ள இந்த தோசையும் கருகு. 3வது தோசை ஊத்தியில மாமியா அப்பாவியா என்ன பாக்கு. அது கொண்டு போய் ஒரு காப்பியை கொடுத்துட்டு வந்து தோசையை திருப்பியில பாத்ரூம்ல சத்தம் ஒரு அம்மா டவல்னு. 34 வருஷம் ஆச்சுங்க, இன்னும் டவல் எடுத்துட்டு போனதாக வரலாறே கிடையாது. உனக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வர்றதுக்குள்ள இந்த தோசையும் கருகி போயிருமேன்னு சொல்லி ஒரு கையில சட்டுவத்தை வச்சுக்கிட்டு இன்னொரு கையில டவல் எடுத்துட்டு இருந்த இடத்துல இருந்தே அப்படியே வீசுவேன். உடனே சச்சின் டெண்டுல்கர் கேட்ச் பிடிக்கிற மாதிரி கேட்ச் பிடிப்பாரு. என்னைக்கு இருக்கிற பரபரப்புல மறந்து போய் டவலை போடுறதுக்கு பதிலா இந்த கையில் இருக்கிற சட்டுவத்தை போடுவேன்னு தெரியாம இன்னைக்கு நாங்களும் வேலைக்கு போயிட்டு இருக்கிறோமே, நாங்களும் சம்பாதிக்கிறோமே. நீங்க எந்த காலத்துல வந்து சொல்லிட்டு இருக்கிறீங்க எல்லாமே ஆண்கள் தான் சம்பாதிச்சு கொடுக்குறாங்க. நான் கேட்குறீங்க, வீண் செலவு பண்றீங்கன்னு சொன்னீங்க. பெண்கள் ஆண்கள் சம்பாதிப்பது பெண்கள் செலவு செய்வதுன்னு சொன்னீங்களே நடுவர் அவர்களே. அமெரிக்காவில் மிகப்பெரிய வங்கி எல்லாம் திவாலாகி அதல பாதாளத்துக்கு போன போது இந்தியாவினுடைய பொருளாதாரம் உயர்ந்திருந்தது. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டா, வீட்டிலே பெண்கள் சேர்த்து வைத்த சிறுவாட்டு காசுதான் இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை உயர்த்தியது என்று சொன்னால், இன்னைக்கு நாங்களும் பொருளாதாரத்துக்கு உறுதுணையா இருந்துட்டு இருக்கிறோம். நான் ஒண்ணு கேட்கிறேங்க, இன்னைக்கு இன்னும் இந்த மண்ணுல நடக்கிற நிதர்சனமான உண்மை, ஆண்களுக்கு 700 ரூபாய் கூலினா பெண்களுக்கு 350 ரூபாய் தான் கூலி. அந்த 350 ரூபாயை கொண்டு வந்து அந்த பெண் குதூகலமா குடும்பம் நடத்துவா, சிறுவாடு சேர்த்துவா. ஆனா நீங்க 700 ரூபாயை வாங்கி எங்க கொண்டு போய் கொடுத்துட்டு வர்றீங்க? கையில வாங்குன பையில போடல, காசு போன இடம் தெரியல, துந்தனான்னு கொண்டு போய் கடையில கொடுத்துட்டு ஆடிட்டு வர்றீங்களா இல்லையா? வந்து சரோஷா உனக்கு வசந்த மாளிகை கட்டட்டுமா, தாஜ்மஹால் கட்டட்டுமா? இடுப்புல வேட்டு இறங்கி கிடக்குது, அதை ஏத்து கட்டுறதுக்கு கூட உங்களுக்கு துப்பு இல்ல. இவ்வளவு அட்டுழியம் பண்ணிட்டு இங்க வந்து நீங்க என்ன பேசுறீங்க? நான் இப்படியும் கேட்கறேங்க, நீங்க ஒரு வீட்டுல வயசான தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னு வைங்க, தாத்தா எல்லாத்தையும் மறந்துடுவாரு. பேனாவை எங்க வச்சேன் மறந்துடுவாரு, மூக்கு கண்ணாடி எங்க வச்சேன் எல்லாத்தையும் மறந்துடுவாரு. உடனே தேடுவாரு, கண்ணாடி இல்ல பேனாவில்ல, பாட்டியை தேடுவாரு. பாட்டிக்கு தான் தெரியும் எங்க இருக்குதுன்னு வந்து எடுத்து கொடுக்கு. நீங்க ஒரு காலகட்டத்துல நீங்க வச்ச பொருளை மறந்துடுறீங்க, உங்களையே மறந்துடுறீங்க. ஆனா ஒரு காலகட்டத்துல நீங்க எங்களுக்கு செஞ்ச கொடுமைகளையும் கூட நாங்க மறந்துட்டு வயசான போது உங்களை குழந்தைகள் போல பார்த்து கொள்வது பெண்கள் தாங்க. அந்த பெண்களால மகிழ்ச்சி இல்லாம இருக்குமா? நீங்க சொன்ன மாதிரி நடுவர் அவர்களே, எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் இருக்கு. எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. நல்லா ராகு காலத்துல அம்மன் கோயில் போய் எலும்பிச்சம்பழத்துல நெய் தீபம் போடு, நல்ல கணவன் வரும்னு சொன்னாங்க. நானும் வெள்ளிக்கிழமை போய் நெய் தீபம் போட்டேன்.
கடைசியில் அந்த ராகு காலமே எனக்கு வாழ்க்கை துணையா வந்துச்சு. எனக்கு சொந்தம் விட்டு போகக்கூடாதுன்னு நடந்த கல்யாணம். சாந்தாமணியை சுப்பிரமணியத்துக்கு கட்டுங்க, சாந்தாமணிக்கு சுப்பிரமணியத்துக்கு கட்டுங்கன்னு எங்க வீட்டுல குடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை. நடையா நடக்கிறாங்க. சரி ஒரு நாள் பொண்ணு பார்க்க வாங்கன்ட்டாங்க. இவர் பொண்ணு பார்க்க கிளம்பி வர்றாரு. இவர் மகர ராசி நேயர். மகர ராசி நேயரை இன்னைக்கு பிடிச்ச கலர் பச்சை சிகப்பு. என் வீட்டுக்கார் பச்சை கலர் பேண்ட், சிகப்பு கலர் சட்டை. அவரோட கலர் காம்பினேஷனை பார்த்துட்டு எங்க வீட்டுல கட்டி இந்த மாடை வித்துட்டு ஓடிச்சு. நான் சிக்கினேன். வந்தாங்க, பார்த்துட்டு எல்லாம் பேசி முடிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. ஒரு நாள் எங்க மாமனார் ஐயன் வந்தாரு. எத்தனை பத்திரிகை அடிச்சிருக்கிறீங்கன்னு 1000 அடிச்சிருக்கிறோன்னு 500 கூடுன்னு வாங்கிட்டு போயிட்டாரு. போன மனுஷன் பஸ்ஸை பிடிச்சி வர்றாரு. அடுத்த பஸ்ல ஏனுங்க என்னங்க அநியாயம் பண்ணியிருக்கிறீங்க பத்திரிகையில, என்னங்க அநியாயம் பண்ணியிருக்கிறான், என்ன மணமகனின் தந்தைன்னு ஓட்டு வெறும் கிருஷ்ண கவுண்டர்னு ஓட்டிருக்கிறீங்க, ஏனுங்க உங்க வேறு அத்தேனுங்க. வெறும் கிருஷ்ண கவுண்டர்னு ஓடக்கூடாது, மிராசுதார் கிருஷ்ண கவுண்டர் ஓடணும்ட்டாரு. அங்க மிராசுன்னு ஒண்ணு ஏக்கரா கணக்கில் கிடையாதுங்க. உடக்கா மொட்டு வைக்காத 1.5 ஏக்கரா காட்டுக்கு சொந்தம். அதுல புல்லும் விளையாது கொள்ளும் விளையாது, வெறும் வெங்கச்சங்கல்ல. என்ன கல்யாணம் பண்ணிட்டு போன பிறகு நான் வெங்கச்சங்கல்ல பொறுக்கி வேலிக்கந்தல்ல போட்டு அங்க இருக்கிற ஒரு ஆள் எடுத்து அதை கோலப்பொடி இடிச்சு இன்னைக்கு அவன் மாட மாளி கட்டி பொழைச்சுக்கிட்டு இருக்கிறான். அந்த உடக்கா மொட்டு வைக்காத 1.5 ஏக்கரா காட்டுக்கு நீங்க மிராசுன்னு ஓடலையேன்னு. என்ன மிராசு ஓடல கொடுங்க. அப்ப கம்ப்யூட்டர் வசதி இல்லைங்க. கைப்பட 250 பத்திரிக்கைக்கு என் தங்கச்சி அங்க உட்காந்துட்டு எழுதுறா, இன்னொரு 250 பத்திரிக்கைக்கு இந்த மூலையில் உட்காந்துட்டு நான் எழுதுறேன் மிராசு மிராசுன்னு. கட்டிக்க போற உழைக்கும் கொழுந்தியாளுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே இம்போசிஷன் கொடுத்த குடும்பம் அந்த குடும்பம். எழுதி கொடுக்கல மாமனார் சொல்ற இந்த மாப்பிள்ளை அழைப்புல ஜோரா நடத்தணும். அதுக்கு பட்டையவே கிளப்புறம் போங்க. எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த கோபம் அடங்கவே இல்லை. பாத்தீங்களா, எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, அதே கோபத்தை அப்படியே மெயின்டைன் பண்றீங்க. நடுவர் அவர்களே, அந்த ரணத்தை சந்திச்சவங்களுக்கு தாங்க அதனோட வருத்தம் என்னன்னு தெரியும். எழுதி கொடுக்கல மாமனார் சொல்றாரு இந்த மாப்பிள்ளை அழைப்பெல்லாம் ஜோரா நடத்தணுங்க. அதுக்கு என்ன பட்டையவே கிளப்புறம் போங்கன்ட்டோம். போயிட்டு கல்யாணத்தன்னைக்கு மாப்பிள்ளை கடைசி பஸ்ல வந்து இறங்குதுங்க. இந்த மிராசு வரம்புற ஒரு கார் வச்சு வரல, கடைசி பஸ்ல வந்து இறங்கிட்டு நாங்கெல்லாம் மாப்பிள்ளையோடு வந்து இருக்கிறோம். புள்ளார் கோயில் உட்கார்ந்துட்டு எங்களை எல்லாம் வந்து கூட்டிட்டு போங்க. நாங்க வெத்தலவாத்தட்ட மேலதாளத்தோட போனா திருப்பிட்டு நிக்குதுங்க. ஏனுங்க என்ன வெறுங்கையோட வந்திருக்கிறீங்க? ஐயோ வெறுங்கையோட வரலைங்க, வெத்தலவாத்தட்டமெல்லாம் தூக்கிட்டு தான் வந்திருக்கிறான். இப்படி கூப்பிட்டா வரமாட்டேன், அப்புறம் குதிரை வச்சு கூட்டிட்டு போ. வெடிக்கால் 4 மணி குதிரைக்கு எங்கேயும் போறது. எங்க ஊர்ல சுல்தான் பாயின்னு ஒரு பாய் இருக்கிறாரு. அவரு குதிரை இருக்குது, வண்டி இருக்குது, குதிரைக்கு புல்லும் கிடையாது கொள்ளும் கிடையாது. ஏன்னா பாய்க்கு குடும்பமே கிடையாது. அவர் வக்கிப்புள்ள போட்டு நல்லா படுத்து தூங்குவாரு. அந்த குதிரை அம்பாள் தேட்டர் ராதாராணி தேட்டர் 2 தேட்டர் இருந்தது ஒரு காலத்துல. அதுல இருக்கிற போஸ்டர் எல்லாம் தின்னு நோஞ்சானா கிடக்குது. NH ரோடுங்களா. ஒரு நாள் லாரிக்காரன் வந்து லைட்டா ஒரு காலை உரசிட்டு போயிட்டா. அந்த குதிரை இந்த நொண்டு நொண்டிட்டு இருக்குது. அதுக்கு 1.25 ரூபா காணிக்கை கொடுத்து எங்க அண்ணன் கொண்டு வந்து நிறுத்தினா என் மாப்பிள்ளை குதிரையார தெரியல. காலை இப்படி தூக்குது, காலை அப்படி தூக்குது. அவ அப்பம் பார்த்தாரு இருகன்னு, ஏன்னா முன்ன வின செத்தாத்தானே சுடுகாடு தெரிய. அவங்க அப்பம் பார்த்தாரு இருமகனேன்னு வருது. தேங்காய் வளம் உடைக்கிற அந்த கல்லை கொண்டு வந்து வச்சு இது சேரை வச்சு இது மேல ஏறுனாலும் அப்பவும் ஏற வரல. ஐயர் பார்த்தாரு இருமாப்பிள்ளைன்னு கொண்டு வந்து கல்லுக்கு மேல சேரு எல்லாம் ஒரு செட்டப் பண்ணி ஏறுமாப்பிள்ளைனாரு. இவங்க அப்பன் தோல் மேல கைய வச்சுட்டு அப்படியே ஏற காலை தூக்குனாரு. இவங்கதான் மாப்பிள்ளை அழைப்பெல்லாம் ஜோரா நடத்தி சொன்னாங்கல்ல. ஒரு 50 அடியில வேட்டு வைக்கிறோம், வேட்டை வச்சு விட்ட. இன்னொரு 50 அடியில மத்தாளம் அடிக்கிறோம், டொம்டக்கான்னு அடிச்ச. குதிரை ஓடி போயிடுச்சு. தூக்குன காலோட கல்லு மேல விழுந்தாரு எங்க மாப்பிள்ளை. இடுப்பு கலந்து போயிடுச்சு. நான் கனவு கண்டுட்டு இருக்கிறேன். இவர் பிருத்திவிராஜ, நான் ராணி சம்யுக்த. இவர் வந்து குதிரையில கூட்டிட்டு போவாருன்னு கனவு கண்டா 5 பேர் தோல்ல வச்சு கொண்டு வந்தாங்க. 5 பேர் தோல் வச்சு கொண்டு வந்தாங்க. அன்னைக்கெல்லாம் மண போட்டு கீழே உட்கார்ந்துதாங்க கல்யாணம். முதலா சேர போட்டாங்க. சேர்ல உட்கார்ந்து மாங்கல்யம் தந்துனானே அப்படின்னு சொல்லும் போது மாப்பிள்ளை தானே எந்திரிச்சு தாலி கட்டோன்னு. என் மாப்பிள்ளைக்கு எந்திரிக்க முடியல. நானே குனிஞ்சு கட்டு மாப்பிள்ளை கட்டு, அது தாலியோ தண்டவளமோ போடையான்ற கழுத்துல நானே வாங்கி போட்டுட்டேன். இதை விட கிளைமேக்ஸ் என்ன தெரியுங்களா? எல்லார் கையிலையும் பால் சோம்பு கொடுத்து அம்மா ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புவா. எங்க அம்மா ஒரு பாட்டில கொடுத்தா கையில. அந்த பாட்டில் இல்ல, பயந்துராதீங்க. முட்டிக்கு போடுற என்ன சிங்கிரி வளையத்தன்ன இந்தா இதை கொண்டு போய் உன் மாப்பிளைக்கு இடுப்பு நீவுன்னு 1 நாள் இல்ல 2 நாள் இல்லைங்க, 3 மாசம் இடுப்புக்கு எண்ணெய போட்டு நீவி நல்லாக்குனேன்னு சொன்னா இந்த பெண்ணால வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்லையா? ஒன்னே சொல்லி முடிக்கிறேங்க நடுவர்களே. அதனாலதான் எப்படி நீங்க குடும்பத்துக்கு ஆணி வேறுன்னு சொன்னீங்களோ அதே மாதிரிதான் கண்ணதாசன் சொன்ன ஆழம் விழுதுகள் போல் உறவுகள் 1000 வந்தும் என்ன
வேறென நீ இருந்தாய் அதில் நான் விழுந்து விடாமல் இருந்தேன்னு சொல்லி கண்ணதாசன் சொன்னா, அத்துணைக்கும் பெண்கள் தான் ஆணிவேராக இருப்பதால் குடும்பத்தினுடைய மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் பெண்களே பெண்களே என்று சொல்லி அனைவரையும் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணங்குதலுக்கும் போற்றுதலுக்கும் உரிய நடுவர் பெருந்தகை அவர்களே, வாதிட வந்திருக்கிற இலக்கிய வழக்கறிஞர்களே, என் எதிரே அமர்ந்திருக்கிற அன்புசால் தமிழ் சொந்தங்களே, உங்கள் அத்துணை பேரையும் வணங்கி மகிழ்கிறேன். குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணமாக இருப்பது ஆண்கள்தான் என்பது என்னுடைய வாதம். திருச்செங்கோட்டு ஆண்டவன் கூட உடலில் பாதியைத்தான் மனைவிக்கு கொடுத்தான். ஆனால் மொத்தத்தையுமே மனைவிக்கு கொடுத்தவர்கள் திருச்செங்கோட்டு ஆண்கள் என்பதை நடுவர் அவர்களே, எல்லா பெண்களும் சொல்றாங்க சார், எனக்குன்னு என்ன இருக்கு, எனக்குன்னு என்ன இருக்கு, ஒரு நகை உண்டா, ஒரு நட்டு உண்டா, ஒரு பட்டு புடவை உண்டா அப்படின்னு. ஆனா ஆம்பளை ஒரு நாளும் சொன்னதில்லை சார், எனக்குன்னு என்ன இருக்கு, எனக்குன்னு என்ன இருக்குன்னா. ஏன்னா அவனுக்கு தெரியும், நமக்குன்னு 2 பிள்ளைங்க இருக்கு, நமக்குன்னு 2 குழந்தைங்க இருக்கு, நமக்குன்னு ஒரு 3வது குழந்தையா இருக்கு அப்படின்னு மனைவியையே தன்னுடைய குழந்தையா நினைக்கிறவன் தான் சார் ஆண். ஒரு ஃபேன் சத்தம் கூட போட்டுட்டா கூட, ஒரு ஃபேன் ஓடுற சத்தம் கூட கேட்டுட்டா கூட உங்களால தூங்க முடியாது. ஆனா கண்டம் விட்டு கண்டம் போய் கூட ரிக் வண்டி ஓடிக்கிட்டே இருக்கல, அந்த சத்தத்திலையும் தூங்குறவங்க சார் எங்க ஆம்பளை. அந்த சத்தத்திலையும் தூங்குவான் எங்கால் தூங்குவான். பட்டுப்புடவை பட்டுப்புடவைன்னு காலமெல்லாம் பட்டுப்புடவையே பேசுறீங்க. ஆனா எங்கேயோ கண்காணாத இடத்துல போய் லுங்கிய கட்டிக்கிட்டே திரும்ப சொந்த வீட்டுக்கு வர்ற வரைக்கும் அந்த லுங்கியையே மாத்தி மாத்தி கட்டுறவன் தான் சார் எங்க ஆளு. அது மட்டும் இல்ல, என்னமோ சமைக்கிறேன் சமைக்கிறேன் சமைக்கிறேன்னு. எப்பா உண்மையிலேயே சமைக்கிறவங்க கூட இப்படி எல்லாம் சொல்லி இருக்க மாட்டாங்க சார். இங்கே சார் ஒரு பொண்ணு சொல்லிச்சு சார் வீட்டுக்காரர்கிட்ட, ஏமாமா நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா நீங்க வர்ற வரைக்கும் சாப்பாட்டுக்கு என்னமாமா பண்ணுவீங்கன்னுச்சு. அவன் சொன்னான், சாப்பாடு கிடக்குது சாப்பாடு, மனுஷனுக்கு நிம்மதிதான முக்கியம்னா. என்னமோ சாப்பாடு நான் கேட்கிறேன், வருஷத்துக்கு ஒரு முறை பலகாரம் சுடுறீங்க இந்த தீபாவளிக்கு. ஆடாடாடாடாடா, அதுக்கு நீங்க போடுற சீன் இருக்கே, வருஷத்துக்கு ஒரு முறை பலகாரம் சுடுற நீங்க யூடியூப்ல போடுறீங்க, நெட்ல போடுறீங்க, ஆனா தட்டுல மட்டும் ஒரு நாளும் போட மாட்டேங்கிறீங்க. ஆனா வருஷம் முழுக்க பலகாரம் சுடுறான் சார் பேக்கரி மாஸ்டர். அவன் சத்தம் இல்லாம சுடுறான் சார், அவன் சத்தம் இல்லாம சுடுறான் சார். சமைக்கிறேன் 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 சமைக்கிறேன்னு என்னத்த அப்படி சமைச்சிட்டீங்க? ஏன் சார் கல்யாணம் அப்புறம் சொன்னாங்க நாங்க தாலி கட்டுறோமா தண்டவாளத்தை கட்டுறோமான்னு. நான் சொல்றேன், தாலி கட்டுறதும் தாலி கட்டும் ஜல்லிக்கட்டும் ரெண்டும் ஒண்ணுதான் சார், ரெண்டும் ஒண்ணுதான். வளர்த்தவங்க விட்டுறாங்க, தாலி கட்டுறதும் ஜல்லிக்கட்டும் ஒண்ணுதான். வளர்த்தவங்க விட்டுறாங்க, அடக்க வரவன் தான் சார் குடலை உருவி சாவறான். அக்கிரமமா இருக்கு. சமைக்கிறேன் நீங்க சார், நம்ம ஆளு எதுவுமே தனக்குன்னு வச்சுக்க மாட்டான் சார். ஆம்பளை ஆசையே இல்லாதவன் சார். 6 மணிக்கு தள்ளாடுறாங்களாம். ஏன் தள்ளாடுறான்? இந்த நாட்டு பொருளாதாரம் தள்ளாடுகிற கூடாதுன்னு தள்ளாடுறாங்க சார். சார் நான் சும்மா சொல்ல, வெள்ளம் வந்துச்சு சார், வந்ததுக்கு வெள்ள நிவாரணம் கொடுத்தாங்க சார், வெள்ள நிவாரணம் கொடுத்தாங்க சார். நான் பொய் சொல்லல, வந்த வேகத்துல அந்த பணம் வந்த வேகத்துல திரும்ப கவர்மெண்ட்டுக்கே நம்மால் கொடுத்துட்டான் சார். அந்த கியூல நிக்கிறவன்ல ஒருத்தர் சொல்றான், மாப்பிள்ள கவர்மெண்ட் காசு நமக்கு எதுக்கு மாப்பிள்ள,
கவர்மெண்ட்டுக்கே போகட்டும்டாங்கிறான். இன்னொருத்தன் சொல்றான், அப்படி சொல்லாதடா மாப்பிள, தண்ணியில வந்த பணம் நீயே போட்டும்டா. நீங்க எல்லாம் கொடுக்கறதுக்காக நடுவர் அவர்களே, நீங்க சாதாரணமான விஷயம் இல்ல. சமைக்கிறேன் நாங்கல்ல, நம்மாளு சார், நான் உண்மையில சொல்றேன், பக்கத்துல குழந்தைய பார்த்துக்கிட்டேன்னு சொன்னாங்க. பக்கத்துல குழந்தைய தூங்க வைக்கிறது நீங்க, ஆனா தூரத்துல தூங்காம குழந்தைக்காக உழைக்கிறவன் ஆம்பளை. ஆம்பளை நீங்க நம்மால அப்படிலாம் சாதாரணமா நினைச்சிடாதீங்க சார், நினைச்சிடாதீங்க சார். வாங்குறோம், உங்க பேர்ல பிளாட் வாங்குறோம், உங்களுக்கு ஊடு வாங்குறோம், உங்களுக்கு நிலம் வாங்குறோம், எங்க பேர்ல கடை வாங்குறோம். நீங்க கல்லு மண்ணை வாங்கி செங்கல் வாங்கி அத்திவாரம் போட்டு சார் ஒரு ஊடு கட்டுற போது பக்கத்துல ஒரு செக்யூரிட்டி போட்டா கூட 5000 ரூபாய் சம்பளம்னுட்டு நம்மால ராத்திரியில கட்டடத்துக்கு பக்கத்திலேயே படுத்திருப்பான் சார், பக்கத்திலேயே படுத்திருப்பான். செக்யூரிட்டி வேலை பார்த்து காலையில தண்ணி அடிச்சு கட்டடத்துக்கு, காலையில, ஏன்னா காலையிலே அடிக்க மாட்டோம்ல, நம்ம ராத்திரிக்கு தான் அடிப்போம். சொல்றேன், கட்டடத்துக்கு தண்ணி அடிச்சு இவ்வளவை நம்மாளு பண்ணிட்டு, ஆனா சகுந்தலா பவன் அப்படின்னு மனைவி பேர் எழுதுறான் பாருங்க சார், மனைவி பேர் எழுதுறான்ல, எழுதிட்டு நம்மாளு கட்டி முடிக்கிற வரைக்கும் செக்யூரிட்டியா வெளியே கிடந்தவன் கட்டி முடிச்சதையும் கூட ஓரமா நிப்பான். வாமா வந்து குத்து விளக்க நீ ஏத்துமா அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நல்லா இருக்கட்டும், நம்மளை நம்பி ஒரு பொண்ணு வந்துருச்சு, அதுங்க கண்ணு கலங்க கூடாது அப்படின்னு நினைக்கிறான்ல சார், அவன் தான் சார் ஆம்பளை, அவன் தான் ஆம்பளை. ஆனா கல்யாணம் பண்ணன புதுசுல சார், ஐயா இதோட முடிச்சிடறையா, கல்யாணம் பண்ண புதுசுல நம்ம ஆளுக்கு ஒரு ஆசை இருக்காதா, நம்ம மனைவி கையால சாப்பிட போறோம் அப்படின்னு. இப்போ சொல்றேன் சார், சொல்லிட்டு செய் அப்படின்னா 50 வயசு சார் நம்ம ஆளுக்கு, சொல்லிட்டு செய் அப்படின்னா 50 வயசு, சொன்னா செஞ்சிட போறான் அப்படின்னா 60 வயசு, ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாம்ல அப்படின்னா 70 வயசு, சொல்லாட்டி என்ன நீயா செஞ்சிருன்னு பேசாம இருந்தானா 80 வயசுன்னு அர்த்தம். நீங்க ஆபீஸ் போயிட்டான் சார், போயிட்டு ஆபீஸ் முழுக்க சொல்லிட்டு வந்துட்டான், என் மனைவி என் கட்டின தங்கம் அந்த தாரம் இன்னைக்கு சமைச்சு வச்சிருக்க, நான் சாப்பிட போறேன்னா. வாசப்படியில இல்ல சார், வாசப்படியாவே மனைவி நின்னாங்க. நம்மாளு தங்கம் சமைச்சிட்டியா, எடுத்துட்டு வா சாப்பிடலான்னாங்க. ஒரே ஒரு குண்டான் கொண்டாந்து வச்சுது சார். உடனே சாம்பார் இருக்குங்க அப்படின்னுச்சு, ரசம் இருக்குங்க அப்படின்னுச்சு, பொரியல் இருக்குதுங்க அப்படின்னுச்சு, சாம்பாருன்னா ஊத்துச்சு, குழம்புன்னா ஊத்துச்சு, பொரியல்னா அதுலயே ஊத்துச்சு. எந்திரிச்சு கும்பிட்டான் சார் நம்மால். எங்க அம்மா கூட சாம்பாருக்கு ஒரு பாத்திரம், ரசத்துக்கு ஒரு பாத்திரம், பொரியலுக்கு ஒரு பாத்திரம், அதுக்கு ஒரு பாத்திரம் வைக்கும், எல்லாத்தையும் ஒரே பாத்திரத்துல வச்ச ஒரே ஆளு நீதான்ட்டான். அந்த பொண்ணு சொல்லிச்சு, வேற ஒண்ணும் இல்ல, மேலாவ முண்டா ரசம், கொஞ்சம் ஆழமா முண்டா சாம்பாரு, வடிகட்டி முண்டு போட்டாக்க காய், புளிஞ்சு போட்டா பொரியல், அவ்வளவுதாமா மானுச்சு. நில்லு தாயின்ட்டு நெடுஞ்சானா கும்பிட்டான் சார், கும்பிட்டா. இப்படி சொல்றேன், வீட்டுல இல்லைன்னா என்ன, காஃபி டம்ளரை கழுவுறதே இல்லையா, சாப்பாட்டு தட்டை கழுவுறதே இல்லையா? ஆமா, ஏன்? நாம் மட்டுமே பசியாறுகிறவதற்காக படைக்கப்படவில்லை, நம் வீட்டில் வாழுகிற எறும்புகளும் காஃபி குடிக்க வேண்டும். நம்ம வீட்டுல நாம மட்டும் காஃபி குடிக்க கூடாது, 10-15 எறும்பும் காஃபி குடிக்க வேண்டும் என்கிற உயிரிறக்க சிந்தனையாளனாய் இருப்பதனால் தான் காஃபி டம்ளரை கழுவுல. நம்ம மட்டும் பசியாறக்கூடாது, 4 ஈக்களும் பசியாறட்டுங்கிறதுக்காக பருக்கைகளை பட்டினியா படக்க கூடாதுன்னு பந்தி வைக்கிறான் பாரு. நாங்கள்லாம் வள்ளலார் சார், நாங்கள்லாம் வள்ளலார். இந்த உயிரிறக்க சிந்தனை இருப்பதனால் ஆண்கள் தான் மகிழ்ச்சிக்கு காரணம். நன்றி, வணக்கம்.